Hi dear subscribers and friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 CD கேசட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன், அதாவது கிஃப்ட் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கலர் பேப்பர்ஸை வந்து இந்த CD கேசட்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை 3 ஃபோல்ட் பண்ணுறேன். 3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த CD கேசட் எடுத்து மேலே வச்சு அதோடய அளவு மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி 3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து மொத்தம் 3 பீஸ், நம்ம ஒரு தடவை கட் பண்ணும்போது 3 பீஸ் கிடச்சிரும். நம்மளுக்கு மொத்தமே 4 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அந்த CD கேசட்க்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம், அதுக்காக தான். இப்போ நான் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த CD கேசட்க்கு மேலே இந்த பேப்பர்ஸை வச்சு ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து அப்படியே CD கேசட்டாகவே இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கவராக இருக்கணும்னா ஃபோம் ஷீட் இருக்குது இல்லையா, அந்த பிளைன் ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம். ஆர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ ஒன் சைடு ஒட்டிட்டேன். இதே மாதிரியே பேக் சைடும் திருப்பி அந்த CD கேசட் ஃபுல்லாக 2 சைடுமே கவர் ஆகிற மாதிரி 2 பக்கமும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 2 சைடுமே வச்சு ஒட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த இன்னொரு பீஸுக்கும் ஒட்டிக்கோங்க. நான் வந்து 2 CD கேசட்க்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒட்டுறேன். இன்னும் ஒரு CD கேசட் வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து பிங்க் கலர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் ஒட்டணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஒரே கலர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அடுத்து நான் லாஸ்ட்டாக ஒரு CD கேசட் வச்சுருந்தால அதுக்குமே இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட்டில் 2 கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே இப்படி 2 சைடும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து CD கேசட் தான் இல்லை, சும்மா சாதாரண கார்ட்போர்ட் அட்டையை கூட இந்த CD கேசட் சைஸில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ CD கேசட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்றனால நான் இந்த கிராஃப்ட்டை CD கேசட்லேயே பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ 3 இதுக்கு ஒட்டியாச்சா. அடுத்து வந்து இந்த மாதிரி மடங்குற மாதிரி இருக்கிற ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கார்ட்போர்டில் ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த சின்னதாக கார்ட்போர்டில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் வந்து மடக்கி, ஒரு கிஃப்ட்லாம் பேக் பண்ணும்போது மடக்கி ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கிட்டு ஒரு இடத்துல கூட கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி எல்லா சைடும் மடக்கி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு ஷீட்டு எடுத்தோம்ல, மடங்குற மாதிரி, அதை வந்து நம்ம எப்படி இந்த கார்ட்போர்ட் சைஸ் கட் பண்ணமோ அதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். ஓகே, இப்போ லைன் போட்டாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குமே நம்ம வந்து ஒரு கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த க்ரீன் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் மாற்றி ரெடி பண்ணுறேன். 2 கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணுறேன். ஓகே, அதனால் நீங்கள் வந்து எதுவும் குழப்பிக்க வேணாம். நீங்கள் ஒரே கலர் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர் பேப்பர்ஸை ஒட்டிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நான் சைடில் எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மடக்கி ஒட்டலான்னு தான் பார்த்தேன். அப்புறமா ஒரு சைடு மட்டும் தான் அது தெரிகிற மாதிரி வரும், அதனால் நான் வந்து அப்படியே ஒட்டிட்டேன். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த 2 CD கேசட்டுக்கும் சென்டரில் வச்சு நம்ம ஒட்டணும். ஓகே, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு CD கேசட்டோட பாதி இடத்துல அப்படியே ஒட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து இன்னொரு CD கேசட் எடுத்து அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டணும். அதுக்கு வந்து அதே மாதிரியே அதுக்கு மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை மேலே தூக்கி ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா தான் டக்குன்னு ஒட்ட முடியும். இதுக்கு வந்து ஃபெவிகால் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. ஓகே, இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. சென்டரில் வந்து அந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸை வச்சு நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு கொஞ்சம் மடங்குற மாதிரி அட்டையில் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து இப்போ நல்லா மடித்து விட்டு நம்ம ஒட்டணும். இது வந்து நான் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது அந்த 2 CD கேசட்டையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒட்டுறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணக்கூடாது. பாதி இடத்துக்கு மட்டும் அது வரும், மேலே கொஞ்சம் இடத்துக்கு வந்து அப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ நான் கீழே ஒட்டியிருக்கேன்னா இதே மாதிரி அது 2 சைட்லேயுமே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க, காயிற வரையும். இல்லைனா பிரிஞ்சு வந்துடும், அதனால் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸையும் ஒட்டிக்கோங்க. இப்போது 2 சைடுமே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து மேலே ஓப்பனாக தெரியுது, கீழே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இன்னொரு CD கேசட்டில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம அந்த இதை எடுத்து மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இது எதுக்குன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி சும்மாவே நிற்காது இல்லையா, அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் சின்ன பூ மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து சின்னதாக ரோஸ் செய்வோம்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோஸ் செய்கிறது.
சும்மா ஒரு கலர் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே ஸ்பைரலாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளுக்குள்ளே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக நீங்கள் கம் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக குட்டியாக ஒரு சின்ன ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ரோஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கொஞ்சம் பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். சும்மா ஒரு 10 பீஸ் கிட்ட செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து அந்த கேசட்டுக்கு சைடில் வந்து இப்படி ஒட்டுறேன். ஓகே, சும்மா அந்த ஒரு 10 பீஸையும் எடுத்து அங்கங்கே ஒட்டிக்கோங்க. கலர் பீஸாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் செடிலாம் வச்சுருக்கீங்க, பூலாம் வந்து வச்சுருக்கீங்க, ரோஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கூட ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இது வந்து சிம்பிளான வேலை தான். இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் லேஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுவே போதும் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். இதில் வந்து நம்ம பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த 2 சைடு நம்ம வந்து கேப் மாதிரி விட்டுருக்கோம்ல, அதில் வந்து பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப நாளாக பென் ஸ்டாண்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சிடி கேசட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. சும்மா கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா கூட அதில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நேற்று வந்து க்ளே மோல்டுலாம் பார்த்தோம். அதை வச்சு க்ளே கிராஃப்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, க்ளே கிராஃப்ட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய்.